ஒரு உபநயனம்னு சொன்னா தான் பிள்ளைய பெத்தவனுக்கு சிறப்பு. கல்யாணம்னு சொன்னா பெண்ணை பெத்தவனுக்கு தான் சிறப்பு. பெண்ணுக்கு அப்பா அம்மா யாரோ கல்யாண சமயத்துல அவாதான் முக்கியம். நீங்க இப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க மேடையிலேயே பார்த்தா தெரியும். உபநயன மேடையில பார்த்தா எல்லாம் பிள்ளது, எப்படியும் பெண் இல்லை, எல்லாம் பிள்ளது. ஆனா பெண்ணோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் விவாகம் தான். அவளுக்கு ரொம்ப முக்கியம். விவாக காலத்துல தங்க தாய் இருக்கணும். பிள்ளையோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வேலை இருக்கான்னு கொஞ்சம் இப்ப மேடையை பாருங்க, இருக்கவே இருக்காது. அவ அப்படி போய் வாசல்ல கை கூட குலுக்கிட்டு வரலாம். ஆச்சார பறவு போகப்படாது. அப்படி அதுக்காக சொல்றேன். இப்போ மேலும் மேடையிலே நிறுந்துட்டா செருப்புக்காரோட ஒத்துரி ஏறக்கூடாது. அது நாமெல்லாம் புரிஞ்சுக்கணும். சிலதெல்லாம் அன்னைக்கு யார் யார் மேலேயோ படக்கூடாது. ஆச்சாரம் ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அதை மறந்தே போயிட்டு நீ எல்லார் மேலையும் பட்டுன்னு எப்படி முடியும் சொல்லுங்க. ராமன்னு சொன்னாலே ஒத்தர் மேலையும் படாம விலகி இருக்க தெரியணும். ஒரு 2 பேர் வரானா கொஞ்சம் உடம்பு குறுகணும், மேல பட்ட போறாளேன்னு இருக்கணும். இருந்தா தான் நம்ம நல்லா இருக்கும்னு அர்த்தம். எங்கேயோ போறோம் வரோம், இப்படி போகும் அப்படி போகும், மேல பட்டுண்டா இது நல்லதே இல்லை. ஏன்னா யாராருக்கு என்னென்ன தௌர்பாகியமோ என்னென்ன பாவமோ எதுவோ அதத்தனையும் மேல பட்டு நம்ம மேல பட்டுக்கணும். அப்ப நல்ல சான்றோம் பகவான் இருக்காருன்னா மேல பட்டுக்கணும். அதுதான் நமக்கு வேணுமே தவிர கொஞ்சம் முடிந்த அளவுக்கு ஒத்தர் பேர்ல ஒத்தர் படாமல் ஆத்மாவை பார்த்து சரி எங்க பார்க்க கூடாது தெரியுமா? கூட்டமா கோவிந்தா கோவிந்தான்னு திருவேங்கடவனை சேவிக்க போறோமோ இல்லையோ, அங்க இடிக்கிறாளேன்னு கூடாது. இங்க ஒருத்தர் சொன்னாருங்கிறது அங்க போய் சொல்ல ஆரம்பிச்சுட்டா. பெருமான் வைகுண்ட ஏகாதசி ஸ்ரீரங்கத்துக்கு போவோம், ஒரே கூட்டம் 1,00,000 பேர் இருக்கா. சாமி அவர் உபன்யாசகர் சொன்னீர், கொஞ்சம் எல்லாரையும் நார சொல்லும், நான் நேரம் போய் சேவிச்சுட்டு வரணும்னா அங்க நான் சொல்லல. இப்போ நான் இங்க பேசி இருக்கிறத தவிர ஏதோ எங்கு போற சேவன் ஜாகிரதையா இருக்கோ, கல்யாணத்தும் போது மேல பட்டுக்காதீங்கோ, தனித்து இருக்கணும், கை கொடுக்க கூடாது. எல்லாரும் நீங்க இந்த பணம் போட்ட அந்த காகிதத்தை வாங்குறதுல அவ்வளவு ஆசை. அதை முதல்ல தொடவே கூடாது. ஏதோ வரட்டும், மொய் எழுதணுங்கிறா கொடுக்குறா, இதுக்குன்னு ஒருத்தர் உட்காந்து வச்சிருக்கோம், அவர் வாங்கிட்டு பட போறா. அதுக்காக எல்லார் கையும் குளிக்கின்றா எங்கெங்கயோ போயிருப்பா வந்திருப்பா. மேல இவனுக்கு லாஜகோமம் இருக்கு. நம்ம திருமங்கல்ய தாரணம் ஆன உடனே கல்யாணம் முடிஞ்சு போயிட்டதா நினைச்சுன்னு கை குளிக்கிடுறோம். ஆகவே ஆகாது. திருமங்கல்ய தாரணத்துக்கு அப்புறம் சப்தபதி இருக்கு. அது வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சப்தபதிக்கு பிற்பாடு லாஜகோமம் இருக்கு. பொறிமுகம் தட்ட மச்சினன் கையில கொண்டு போடணும், பொண்ணு கையை வைக்கணும், மேல பிள்ளை கை இருக்கணும், பொறி இடுவா, பொறி எடுத்து அக்னியில போடணும். இதெல்லாம் முடிஞ்சாதான் கல்யாணம் முடிஞ்சுன்னு அர்த்தம். அதுக்குள்ள அவ வாடுக்கு அலுவலகத்துக்கு போறதுக்கு சாப்பாட்டுக்கு அவசரம்னா நம்மள ஆதுகிறதுக்குப்பா இது சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னா இன்னைக்கு இன்னொரு ஆபத்து வந்துருது. அரசாங்கத்துல இருந்து யார் வெளிநாட்டுக்கு போனாலும் பதிவு பண்ணணும்னுட்டா. அந்த பதிவாளரை கொண்டு மேடல உட்காந்து வச்சுட்டோம். வரட்டும், அவர் தாராளமா கல்யாணத்துக்கு வரட்டும், வாண்டான்னு சொல்லல. அவருக்கு அவசரம். இப்போ அவர் கையெழுத்து போட்டு போனோம்னா திருமங்கல்ய தாரணம் ஆன உடனே அவர் பதிவு பண்றேன்றார், சப்தவதி ஆன உடனே பண்றேங்கிறார். மேல எங்க காரியமா முடிஞ்சிருக்காது. அப்ப ஒழுங்கா அவரிடத்துல முகூர்த்தம் முடிஞ்சு 2 மணி நாள் கழிச்சு தான் வர சொல்லணும். அதையா நல்லா புரிஞ்சுங்க. முகூர்த்த சமயத்திலே உட்கார சொல்லவே கூடாது. உட்கார்ந்தா அவருக்கு அவசரம், நமக்கும் வேலை கெட்டு போகும். என்ன இப்ப அவசரம்? இந்த முகூர்த்தத்துக்கு மத்தியானம் எங்கேயானு கிளம்பி வெளிநாட்டு போறாங்க இல்லையோ இல்லையோ. அப்ப அன்னி வரை கொஞ்சம் பொறுமை காருங்கோ. 2 மணி நாள் கழிச்சு வர சொல்லுங்க, கையெழுத்து போடலாம், சான்றிதழ் வாங்கிக்கலாம். இதெல்லாம் நமக்குள்ள நாம பண்ணிக்க வேண்டியது. எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இத்தனை நாளா இருக்கிற ரிக்வேதமும் தர்மமும் வேணும். இன்னைக்கு அரசாங்கம் ஒரு கட்டளை போட்டுதுன்னா உடனே கையெழுத்து போடணுமாண்ணா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்படி சொல்லவும் இல்லை அரசாங்கம். இப்போ இதெல்லாம் நமக்கு நாமே தான் பார்த்துக்கணும். ஆச்சாரம் குறைஞ்சிடும்படி பண்ணிடக்கூடாது. சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. கார்த்தாலேருந்து கல்யாண நாள்னா நல்லா தெம்பா இருக்கணுங்கிறதுக்காக சாப்பிட்டு வரக்கூடாது. கல்யாணம்னா கார்த்தாலேருந்து உபவாசம் தான் இருக்கணும். முதல் நாளும் என்ன சாப்பிடணுமோ அவ்வளவுதான் சாப்பிடணும். அப்ப சக்தி இருக்காதே சுவாமினால் எல்லாம் இருக்கும். எங்க போயிட சக்தி? இத்தனை நாளை யாரும் கல்யாணமே பண்ணிக்கலையா? இப்பதான் ஒண்ணு புதுசா பண்ணிட்டு போறோமா? எல்லாம் என்னமோ நம்ம நாள்ல நாம தான் கண்டுபிடிச்சிட்டு தான் நினைச்சிட கூடாது. அந்த சக்தி அக்னி பகவான் கொடுக்கிற சக்தி. இவன் ஒண்ணுக்கு ஆகுதி கொடுக்க போறானோ இல்லையோ, அந்த ஆகுதியில இன்ன ஸ்வஹான்னு கொடுத்தால் அந்த புகை அந்த அக்னி இவனுக்கு வேண்டிய சக்தியை கொடுக்கறது. அது அப்படி அந்த பெண்ணுக்கு மந்திரம் சொல்லாட்டாலும் அவ பராகப்பா கூடாது. சரி, அவர் ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு, மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு, நாம யாரோடையோ பேசிட்டு இருக்கலாம் நினைக்கக்கூடாது. அவளுக்கு அவனுக்கு தான் நடக்கிறது. அப்ப அங்க என்ன நடக்கிறதுங்கிறதான் பெண்ணும் பாத்துக்கணும். சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவர்களா இருந்துட்டா அப்பவே புரிஞ்சுப்படும். தெரியலன்னா கவலைப்படாதீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாத்தியார் வீட்டுல போய் உட்கார்ந்து என்னதான் நான் சொல்ல போறேன்னு கேட்டு விடுங்க. தெரியாமலே சொல்லிட்டா வெத்து பத்திரத்துல கையெழுத்து போடுவீங்களா? போட மாட்டேன். அப்ப தெரிந்து கொண்டுதானே கையெழுத்து போட வேண்டும். அந்த செலவழிக்கணும். 2 லட்சம் ரூபாய் மண்டபத்துக்கு கொடுக்குறோம், 3 லட்சம் ரூபாய் சாப்பாடு கொடுக்குறோம், ஜவுளி மட்டும் 2 லட்சம் ரூபாய்க்கு எடுக்கிறோம், எல்லாம் எடுத்துருவோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் போய் வாத்தியார் வீட்டுல உட்காரலாமா இல்லையோ? உட்கார் நாள் முழுக்க மந்திர
நாம செலவழிச்ச எல்லா காசும் மண்டபத்தை விட்டு வெளியில போச்சே போச்சு. நிக்குமா, சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு. மண்டபத்தை காலி பண்ணா எடுத்து ஒரு தரம் போட்டு சொக்கா போட்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. 10 லட்சமும் போடும். ஆனா ஒன்னே ஒண்ணு நிற்கும், சொன்ன மாத்திரம் நிற்கும், கடைசி நாள் வரைக்கும் நிற்கும். அதனால என்ன சொல்றோங்கிறத தெரிந்து கொண்டு சொல்ல வேண்டும். அதுல ஒரு பற்று இருக்க வேண்டும். சீதைக்கு ஒரே ஆனந்தம், தசரதனுக்கு ஆனந்தம். அப்பதான் ஜனகர் சொல்றார், நீ போய் எங்கிட்ட அனுமதி கேட்கணுமா தசரதா? தாத்து பிரதிகிரகீதாபியாம். இப்பேற்பட்ட குடும்பத்துல பெண் கொடுக்கறதும் இப்பேற்பட்ட குடும்பத்துல பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதும் 2 பேருக்கு இருக்கிற பாக்கியம். தாத்து பிரதிகிரகீத்ருபியாம் சர்வார்த்தாக சம்பவந்தி ஸ்வதர்மம் பிரதிபத்யஸ்வ கிருத்வா வைவாக்கியம் உத்தமம். இந்த சிறந்த விவாகம் நடக்கட்டும். நடந்தது. ஆனந்தமா 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டார்கள். அதுக்கப்புறம் அவர்கள் வாழ்க்கையில கஷ்டமே வரலையான்னு இப்ப என்ன கேள்வி வந்துடும்? இந்த காலத்துல இப்ப இது நீ கேட்டு இல்லையோ, இதன்படி பண்ணிக்கொண்டால் வாழ்க்கையில ஆபத்தே வராதுன்னு அத்தாட்சி அளிப்பீரான்னு அடுத்த கேள்வி கேட்பா. நீங்க சொல்றதெல்லாம் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள சண்டையே வரக்கூடாது, ஒத்துப்பிடானால் ராமனே சீதையை பிரிந்து 10 மாசம் காணுமே. அப்ப என்ன பெருசா நீங்க சாஸ்திரம் சம்பிரதாயங்கிறது அப்படியே நூல் பிடிச்சாமல் இருந்திருக்க வேண்டாமானால் அதெல்லாம் இப்ப யாரும் சொல்லவே இல்லை. ஆபத்துகள் சம்பத்துகள் மாறி மாறித்தான் வாழ்க்கையில் வரும். இருக்கிற ஆபத்தை குறைப்பதற்குத்தான் இது சொல்லப்பட்டிருக்கே தவிர ஆபத்தே வராம இருக்கிறதுக்கு வைகுந்தத்துல இருக்கணும். இங்கிருந்து பிரயோஜனம் இல்லை. இப்போ ஒரு துக்கம் வரக்கூடாதுன்னா அப்ப இந்த லோகத்திலேயே இருக்க போறோம், அது அந்த லோகத்துல இருக்கணும். எப்ப இங்க இருக்கமோ அது வரைக்கும் சுகமும் துக்கமும் மாறி மாறித்தான் வரும், சுகம் மட்டும் வராது. அதனாலதான் சனாதன தர்மத்துல பிரச்சாரம் பண்றதுல ரொம்ப நல்லது ஒண்ணு இருக்கு, ஒரு கஷ்டமும் இருக்கு. இப்ப உங்களுக்கு கடன் தொல்லை இருக்குன்னு வச்சுக்கோ, நீங்க இந்து தர்மம் சனாதன தர்மத்தை பின்பற்றுங்கோ, கடன் தொல்லை போயிடும் எங்களால சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு தேக ஆரோக்கிய கேடு இருக்குன்னு வச்சுங்க, இப்பவே நீங்க சனாதன தர்மத்தை பின்பற்றுங்க, நாளையில இருந்து ஜம்முன்னு ஆயிடுவீள் எங்களால சொல்ல முடியாது. ஆனா மத்த பேர் சொல்றவா இருக்கா, உங்களுக்கு எல்லா ஆபத்தும் தீர்ந்து போயிடும், முதல்ல இந்த மதத்துக்கு வாங்கோ அப்படின்னு சொல்றாலும் இல்லையோ, அது சனாதன தர்மத்துல சொல்ல மாட்டா. நீங்க நல்லா பாருங்க, வியாசர் இவ்வளவு பெரிய பாரதம் எழுதியிருக்கார், பாகவதம் எழுதியிருக்கார், வால்மீகி இத்தனை பெரிய ராமாயணம் எழுதியிருக்கார். எங்கேயாவது ஒரு ஸ்லோகத்தில் இப்ப இதை பண்ணுங்கோ நாளையில இருந்து சரியாப்படும் அவ எழுத மாட்டான். ஏன் எழுத மாட்டாள்னால் இது சம்சாரம். இந்த சம்சாரத்தில் இன்ப துன்பங்கள் மாறி மாறித்தான் வரும். அப்போ உங்க சனாதன தர்மத்தை பின்பற்றி எங்களுக்கு என்ன லாபம்னால் அந்த துன்பத்தை பொறுத்து கொள்ளும் மனப்பக்குவத்தை தர்மம் கொடுக்கும். அதுதான் கொடுக்கும் நீ சொல்றாளே தவிர ஒண்ணுமே வராத போயிடும் நீ சொல்லவே மாட்டான். ஆபத்து வரத்தான் வரும். கொசுவை ஒழிச்சுடுவோம் நான் சொல்ல முடியுமா? கொசு கடிக்க வந்தா நீங்க பூசிக்கும் தான் நான் சொல்ல முடியும். நம்ம ஏதோ ஒரு கழிப்பை பூசினோம்னா கொசு கடிக்காது இருக்கும். உலகத்துல கொசு ஒழிச்சிடும்னா நான் யாரும் சொல்லுங்க இருக்கு. அதனால துன்பத்தை எல்லாம் ஒழிக்கிறதுக்கு நம்மளால முடியாது. அந்த துன்பத்தை பொறுத்துக்கிறதுக்கு உண்டான வழிதான் தெரிஞ்சுக்க முடியும். துன்பமே இல்லாத வாழ்க்கை இருக்குமான்னா அதுவும் ரசிக்காதுன்னு வச்சுக்கோ. வெறும் மோர் சாதமா சாப்பிட்டு தான் நல்லா இருக்குமா? கொஞ்சம் ஒரு ஊறுகாய், குழம்பு, புளிக்காய்ச்சல், மிளகா பச்சடி இதெல்லாம் சாப்பிட்டு போய் நினைக்கிறேன். அது எல்லாத்தையும் தொட்டுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு வெறும் மோர் பிரசாதம் வெண்ணையா குத்தி ஓஹோன்னு தயிரா குத்திருந்தா கொஞ்ச நாள் கழிச்சது ரொம்ப தகட்டியே போடும், சாப்பிடவே வராது. அதனால கொஞ்சம் காரமும் இருக்கணும், உப்பும் இருக்கணும், கசப்பும் இருக்கணும், சேர்ந்தாத்தானே வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை போலத்தான் இந்த கல்யாணம் நடந்தேறிச்சு. அப்ப என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கோம்? இப்போ சட்டென்று ஏதோ பார்த்தோம் பண்ணிக்கொண்டோம் இருக்கக்கூடாது. அனைவருடைய சம்மதமும் அவசியம் வேணும். குலம் பார்க்க வேண்டும், கோத்திரம் பார்க்க வேண்டும். ஏன்னா சகோத்திரத்துல கல்யாணம் பண்ணக்கூடாது. இந்த சில அடிப்படையெல்லாம் புரிஞ்சுங்க. ஒரே கோத்திரம், பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் ஒரே கோத்திரத்துல பண்ணக்கூடாது. அது சகோத்திர கல்யாணம்னா அண்ணன் தங்க கல்யாணம் மாட்டோம். அதனால அதை செய்யவே கூடாது. மேலும் அவரவர்களுக்கு குலத்துக்கு மரியாதைக்கு ஒத்து போகிறதா, பண்பு நல்ல பண்பா தான் இருக்கா, இதை பார்த்து அனைவரும் சம்மதித்து, சம்மதிக்கலையா ரொம்ப நாளி பேசணும், சம்மதிக்கிற வரைக்கும் பேசணும். அப்படி இது சரியில்லைன்னு தோணினால் விடுறதுக்குன்னு தயாரா இருக்கணும். ஜாதகம் கண்டிப்பா பார்க்கணும். பல பேர் இப்ப பார்க்கவே வேண்டாம்னு நினைச்சிட்டு இருக்கா. ஜாதகம் பொருத்தம் இருக்கிறதான்னு பார்க்கணும், பொருந்தினா பண்ணணும். நீங்க உடனே கேட்கலாம், பொருந்தி பண்ணி எத்தனையோ பேர் நல்லா இல்லையே. ஆமா இல்ல, யாரு போகணும்? இப்ப பிடிவாதெல்லாம் பிடிக்கவே இல்லை. இப்போ பொருந்தி பண்ணி நல்லா இல்லைன்னா இப்படி நடந்து போவோம். படிக்கடி ஏறாடோ இல்லையோ, யாராச்சும் கைப்பிடி சோறு போட்டுருக்காடோ இல்லையோ, எதுக்கு சுவாமி போட்டிருக்கு? இல்லைன்னா விழுந்துரு விடு. கைப்பிடி சோறு போட்டா விடமாட்டேன் நீங்க அத்தாட்சி குடிப்பிடலாம்னா அது சொல்ல முடியாது சுவாமி. கைப்பிடி சோறு கட்டத்தான் முடியும், கட்டினா பிடிச்சிட்டு போன்னு சொல்லத்தான் முடியும். இப்ப எல்லா வண்டிகள்லையும் முன்பக்கத்துல உட்கார்ந்துக்கிறவளுக்கு இப்படி ஒரு நாடா போட்டுக்கோங்கிறா போட்டு, இல்லைன்னா அது கத்துறது, அது ஷாப்போட கெறிஞ்சு போட்டுக்கோ அது நம்மள சொல்றதுக்கு. இப்ப மனுஷன் தானா எத்தையும் பண்ண மாட்டான்னு எல்லாம் யந்திரத்துல வச்சுட்டா, அது சத்தம் போடுறது. இந்த கணிப்பொறியில அடிக்கிறோம் பாருங்க, ஒரு வரி தப்பா அடிச்சா கீழே சிவப்பு கோடு போட்டு காட்டுறது. நீ தப்பா அடிக்கிறே பாரு, உனக்கு என்ன எழுத்து
எழுத்தே தெரியலையேங்கிறது. இது நாம படிச்சு அதுக்கு சொல்றது போக இன்னைக்கு அது தெரிஞ்சுட்டு நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருது. அது ரெண்டு வச்சிருக்கான். ஷஹப்பா கோடு போட்டா என்னுடைய இலக்கணம் ரொம்ப மோசம்னு அர்த்தம், பச்சையா கோடு போட்டா தேவையில்லை திருத்திக்கோன்னு அர்த்தம். இதெல்லாம் வேற வச்சிருக்காவ. ஷஹப்பு கோடு போட்டா நீ படிக்கவே இல்லை, பிரயோஜனமே இல்லைங்கிறது. அதனால இப்ப எல்லாத்தையும் யந்திரத்தை நம்பி சட்டுன்னு ஒரு பிள்ளை கிட்ட 9 எவ்வளவுன்னு கேளுங்க, உடனே இது எடுப்பான் தட்டுறதுக்காக. இப்போ 9 89 தெரியாதனால் தனியா 9 தெரியும், இன்னொரு 9 தெரியும், ரெண்டு பெருக்கினா 89 எங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு எல்லாம் யந்திரத்தினுடைய அடிப்படையில தான் வாழ்ந்துடுறோம். இருக்கக்கூடாது. அப்ப என்ன சொல்ல வந்தேன், குறுக்க போட்டுண்டால் ஆபத்துகள் தவிர்க்கப்படும், விபத்து வந்தாலும் காப்பாற்றப்படுவீர்கள். அங்க உடனே அதுல இருந்து ஒரு காத்துப்பை வெளியில வருது பாருங்க. அது காற்றுப்பை இருந்தா 50,000 ரூபாய் வண்டி அதிக விலை. காற்றுப்பை இல்லைன்னா 4 இடத்துக்கும் காற்றுப்பை இருக்குங்கிறார். சரி எல்லாம் இருந்ததே அப்படின்னா தப்பிச்சிருவோமானால் தப்பிக்கலாம், அவ்வளவுதான் சிறுவடை. இதுவரை தப்பிச்சிருவேன்னு சொல்ல மாட்டான். அது இல்லேன்னு சொன்னா தப்பிக்கிற வாய்ப்பு குறைச்சல், இருக்குன்னு சொன்னா தப்பிக்கிற வாய்ப்பு அதிகம். இவ்வளவுதான் வாழ்க்கையில நம்ம பண்ண முடியுமே தவிர எல்லாமே சரியா நூல் போட்டபடி நடக்கிறதுன்னா அது இந்த லீலா விபூதியா இருக்காது, அது நித்திய விபூதியா இருக்கும். அது அப்போதே வைகுந்தமா இருந்திருக்கும். அதனால் இந்த அடிப்படைகள்லாம் நமக்குன்னு பெரியோர்கள் விட்டு வச்சிருக்கிற சொத்து. இதை நாம கடைப்பிடிக்கிறத விட கடைப்பிடிக்கணுங்கிற விருப்பம் இருப்பாரும் அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் நம்மளை ரட்சிக்க போதும். ஏன்னா தர்மத்தை நான் நம்புறேன். அந்த தர்மம் ரொம்ப நாள் பெரியவர்கள் எழுதி வச்சது, நான் கண்டுபிடிச்சது இல்லை. அப்ப வியாசர் சொல்லியிருக்காரு, நான் கேட்கிறேன் சுவாமி, என்ன வியாசர் கைவிட்டுற மாட்டாரு நம்புறேன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த அளவுக்கு ஒரு தன்னை குறுகி பேசினாலே போறோம். அப்பேற்பட்ட சுக்கர் சொல்லியிருக்கார், அவர் வெறுமை சொல்ல மாட்டார். சுக்கர் சொன்னாருங்கிறதுக்கு நான் கடைபிடிக்கிறேன், அதுக்காகவான கண்ணன் என்ன கைவிட மாட்டார். ஏன்னா பகவானுக்கு என்ன பெருமைன்னா, என் பக்தன் வால்மீகி சொன்னார், நீ கேட்டியா, உன் பாட்டை நான் பார்த்துட்டேன், அவர் சரின்னு சொல்லிட்டாருன்னா அப்புறம் எந்த ஆபத்துமே இல்லையோ அது உறுதி சொல்லலாம். இப்ப இந்த காற்று பயிர உறுதி இருக்கோ இல்லையோ, கண்ணனிடத்துல உறுதி இருக்கோ இல்லையோ, அவர் கைவிட போறதே கிடையாது. அதனால கல்யாணம் இருக்கும்போது இவைகளை பார்க்க வேண்டும். ஆண் பெண் ஒற்றுமை இருக்கணும், ஜாதகமும் பார்க்கணும், அப்பா அம்மா நன்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும், குலம் பார்க்கணும், குணம் இருக்கான்னு பார்க்கணும், பக்தி இருக்கான்னு 2 பேரிடத்துல நீ கேட்கணும். கேட்காத பண்ணிடவே கூடாது. இன்னொரு பெரிய ஆபத்து, பக்தி இருக்கிற பெண்ணுக்கு இல்ல பக்தி இருக்கிற பிள்ளைக்கு அது இல்லாத பெண்ணையோ பிள்ளையோ பண்ணிட்டா வாழ்நாளே கஷ்டம் வருது. ஏன்னா இந்த பொண்ணுக்கு நல்ல பக்தியில சத்தம் இருக்கும், அவருக்கு எதுவுமே இருக்க மாட்டார். நிறைய பேர் கேட்கறது என்ன தெரியுமோ, எனக்கு ஆராதனை பண்ணணும்னு ஆசையா இருக்கு சுவாமி, அவர் அதை திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறார், எனக்கு ஆனா பயமா இருக்கு, என்ன ஆகுமோன்னுட்டு நானே பண்ணிவிட்டோமான்னா. இல்ல நீ தளிகை வேணா பண்ணி சமர்ப்பிக்கலாம், பூ பண்ணி சமர்ப்பிக்கலாம், ஆராதனை அவர் தானே பண்ணணும். தெரியுது சுவாமி, அவர் பண்ணலையே, நான் என்ன பண்ணணும். எவ்வளவு ஆசையா வந்து கேட்பா தெரியுமா. பெண்கள் முதல்ல உபன்யாசத்துக்கு வந்துருவா, ஆண்கள் கொஞ்சம் அப்புறம் தான் வச்சுக்கோ. அவ அப்புறம் தான் முதல்ல, இவ கோவிலா இருந்தாலும் இவ தான் முதல்ல வருவா. எந்த பக்தி கச்சேரி சஹஸ்ரநாமம் எதுனாலும் இவ தான் முதல்ல வருவா. ஏன்னா இந்த குடும்பத்துக்கு எதன் மூலமான நல்லது நடக்கணும்னு அவளுக்கு ஆசை. அதனாலதான் அது எங்க கிடைக்கிறதோ அவ தேடுறான். அப்படின்னு நீங்களே தெரிஞ்சிருக்கணும். இப்போ அந்த குடும்பத்துக்கு அவளுக்கு நல்லது நடக்கணும்னு அவருக்கு ஆசை இல்லைன்னு, அதான் இப்ப தானே கிடைக்கும். இந்த பெண்ணுக்கு ஆசை இருக்குங்கிறதுக்காக எங்க கிடைக்கும்னு தேடுறா. அவருக்கு அந்த ஆசை இருந்தா அவரும் கோவில் கொண்டு வந்திருப்பாரோ இல்லையோ, அவரும் பூஜையை பண்ணியிருப்பார், அவரும் உபன்யாசத்துக்கு வந்திருப்பார். வரலையேனால் அதை இந்திரனே சொல்லிட்டு போயிட்டான் பாரதத்திலே. ஆண் பெண் 2 பேர்ல குடும்பத்தை ரட்சிக்கிற பொறுப்பு ஆசையும் பெண்ணுக்கு தான் அதிகம் விடும். அவளுக்கு இருக்கிற அந்த பொறுப்புணர்வு ஆணுக்கு இருக்கிறது இல்லையே. இதெல்லாம் எத்தனையோ இருக்கு. என்ன ஒண்ணு, பெண்கள் முன்னேற்றம் பேசுறமே தவிர இவர்களை பத்தி வேதாந்தத்துல என்ன சொல்லிருக்குன்னு ஒத்துரு கேட்டுக்கிறதே இல்லை. கேட்டா தான் நிஜமான உறுதி கிடைக்கும். ஓஹோ, இத்தனை விஷயம் சொல்லியிருக்காளா, நமக்கு இது தெரியவதே இல்லைன்னு. இந்நிகழ்ச்சி